விடியலை நோக்கி ஒரு மங்கையின் பயணம். அத்தியாயம் 1. கனவுகள் பல, ஏக்கங்கள் நிறைய, எதையோ தேடும் உள்ளம். ஆனால் கிடைத்தது வலியும் ஏமாற்றமும் மட்டும்தான். நிம்மதியை தேடி ஒரு ஓட்டம். அன்று தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை பயணம். 20 வருடங்களுக்கு முன்னால் கார்த்திகை மாதம். அன்று ஒரு நாள் சூரியன் மறையும் நேரம். மேகங்கள் இருள் சூழ இடியும் மின்னலுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது. அம்மா என்ற சத்தம். என்னால் முடியல. அப்போது நேரம் சரியாக மணி 11:30. ஐயோ, பிரசவ வலி வந்துட்டு போல. நான் என்ன செய்வேன்? இந்த நேரத்தில் கார் பஸ் எதுவும் இருக்காதே என்று புலம்பியபடியே அங்குமிங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தாள் வள்ளி. ஐயோ அம்மா, என்னால் முடியல, யாராவது இருக்கீங்களா என்று மீண்டும் சத்தமிட்டாள் சத்யா. வலியை கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுமா, அப்பா கார் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்க போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. தொப்பென்ற மழையில் நனைந்து கொண்டே கார் எதுவும் கிடைக்காமல் வெறும் கையோடு வந்தார் மணி. அவரை கண்டு வள்ளி ஓடி வந்தாள். என்னங்க, கார் எங்கே? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? இல்ல, நான் கார் வச்சிருக்க எல்லா வீட்டுக்கும் போய் கேட்டு வந்துட்டேன். ஒரு காரு பஞ்சரா, அப்புறம் இன்னொரு காரு வெளியூர் சவாரி போயிருக்கான். பிரசவலி வேற அதிகமாகி கொண்டே போகுதே, இப்ப என்ன பண்றது? சரி இரு, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டை நோக்கி நடந்தான் மணி. பழனிவேல் கொஞ்சம் கதவை தர, ரொம்ப அவசரம். யார் இந்த நேரத்தில் தூங்க விடாம இப்படி வந்து கதவை தட்டுறது என்று பேசிக்கிட்டே வேகமாக கதவை திறந்தான் பழனி. அட நம்ம மணி, என்னப்பா, நான் பயந்தே போயிட்டேன். என்னாச்சு இந்த நேரத்தில் வந்திருக்க? அடிச்ச சரக்கு நல்ல வேலை செய்யுது போல, அதான் உன் வீட்டுக்கே அடையாளம் தெரியாம என் வீட்டு கதவை வந்து தட்டுற. மணி கோபத்தோடு, வாயை கொஞ்சம் மூடு, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்காத. சரி, கோவப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம சத்யாவுக்கு பிரசவ வலி வந்துட்டு காரு ஒன்றும் கிடைக்கல, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, ஆனால் உலகநாதன் கிளினிக் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே போகலாம். இரு, நான் சட்டையை போட்டு வர்றேன். நீ வீட்டுக்கு போய் தேவையான துணிமணி அப்புறம் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு சத்யாவையும் கூட்டிக்கிட்டு ரோட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு தன்னோட சைக்கிளை போய் எடுத்தார் பழனி. நான் சத்யாவை இந்த சைக்கிளில் உட்கார வைத்து தள்ளிக்கிட்டே கிளினிக் வந்துடுறேன். நீ குறுக்கு வழியில் வள்ளியும் உங்கள் சம்மந்தி அம்மா சரசையும் கூட்டிக்கிட்டு வா என்று சொல்ல, உன்னால் மட்டும் தனியாக எப்படி நிறமாத கர்ப்பிணியை வச்சு கூட்டிக்கிட்டு போக முடியும், அதுவும் இந்த கொட்டுற மழையில்? இங்கே பாரு பழனி, என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியாது. இல்லை மணி, நமக்கு வேற வழி இல்லை. நான் சொல்கிறத கேளு. சத்யா உனக்கு மட்டும் பொண்ணு இல்லை, அவள் எனக்கும் பொண்ணு தான், சரியா? இப்போ உன்னால் சத்யாவை தூக்கி உட்கார வைக்க முடியுமா என்ன? சரி, நீ மட்டும் தனியாக போக வேண்டாம், நானும் உன் கூட வர்றேன். நான் வேணான்னு சொன்னால் நீ கேட்கவா போகிற? என்று சொல்லிவிட்டு சத்யாவை சைக்கிளில் வைத்து தள்ளி கொண்டே இருவரும் கிளினிக்கு சென்றனர். அப்போது அந்த சம்பவம் கண்மூடி திறப்பதற்குள் நடந்து முடிந்தது. அத்தியாயம் 2. அட என்ன இது மணி, அங்கே பாரு, மழையில் தண்ணி அதிகமாக வந்து இந்த பாலம் உடஞ்சி போயிட்டு இப்போ எப்படி போகிறது? கடவுளே, என்ன இது சோதனை? நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? என்னோட பிள்ளையை இப்படி கஷ்டப்படுத்துற என்று புலம்பியபடி பக்கத்தில் இருந்த கோவில் மண்டபத்தை நெருங்கினர். அங்கு ஒரு வயதான அம்மாள் படுத்திருந்தாள். சத்தம் கேட்டதும் எழுந்து வந்தாள். அந்த வயதான அம்மா, யாரு நீங்கள்? இந்த நேரத்தில் இங்கே எப்படி வந்தீங்க என்று கேட்டால் அதற்கு பழனி நடந்ததை கூறினான். அப்பொழுது அந்த அம்மா தனது மூட்டைக்கு அருகில் இருந்த செம்பினை எடுத்து, அம்மாடி, இதை நீ கொஞ்சம் குடி, சாமி தீர்த்தம், வலி கொஞ்சம் குறையும், மற்றதெல்லாம் அந்த தாய் பார்த்துக்குப்பா என்று சொல்லிவிட்டு சத்யாவின் தலையை கோதினாள். பின்பு அந்த முதியவர் பையிலிருந்து விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்தாள். அப்புறம் இங்கே பாருங்க ஐயா, கோவிலின் மேற்கு திசையை நோக்கி ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு, அது மெயின் ரோட்டினை தொடும், இவ்வழியாக செல்லுங்கள் என்றால் அந்த முதியவள். அந்த வழி அது மிகவும் ஆபத்தான வழியாச்சு, அங்கு ஆள் நடமாட்டமே இருக்காதே. அப்புறம் இந்த வழியில் சென்றவர்கள் யாரும் திரும்ப வந்ததா சரித்திரமில்லையே, அதுவும் இந்த இருட்டில் எப்படி போவது என்றான் பழனி. அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்படாமல் போங்கள் என்றால் முதியவள். மூவரும் அந்த ஒத்தையடியின் பாதையை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த ஒத்தையடி பாதை ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டில் திடீரென ஒரு சத்தம், ஆந்தை அலறும் சத்தம், நரிகள் ஊளையிடும் சத்தம் மூவரும் காதில் விழும்படி கேட்டது. ஒரு பெண்ணின் அலறல் சத்தமும். அந்த மூவரின் கால்கள் அடுத்த அடியினை வைப்பதற்கு தோதாக வரவில்லை. சத்யா சைக்கிளினை இறுக்கி பிடித்து கொண்டாள். அப்பொழுது அடர்ந்த புதலிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. நீண்ட தலைமுடி. அவள் வந்துட்டா, இனி நம்மளை சும்மா விடமாட்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார் மணி. அத்தியாயம் 3. சத்யா, யாருப்பா என்று நடுக்கத்துடன் கேட்டாள். அவள் பெயர் உமா. அவள் இந்த ஊரு ஓட்டு வீட்டுக்காரரின் மகள் என்றார் பழனி. ஓட்டு வீட்டுக்காரரா? ஆமாம். அவர் பெயர் மாணிக்கம் தானே? உனக்கு எப்படி தெரியும் சத்யா? மாமா, அந்த உமாவும் நானும் 8ஆம் வகுப்பு வரை ஒன்றாதான் படித்தோம். அப்புறம் நான் வறுமையின் காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இடையில் ஒரு நாள் நம்ம ஒரு காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் நான் அவளை பார்த்தேன். அவள் யாரையோ ஒரு கார் மெக்கானிக்கை காதலிப்பதாக சொன்னாள். அதுக்கப்புறம் நான் அவளை சந்திக்கவே இல்லை. ஆமாம், அவளுக்கு என்ன ஆச்சு? உமா ரொம்பவும் நல்லவள், பணக்கார வீட்டு பொண்ணு என்ற மினுக்கு அவளிடம் இருக்காது. அவள் எனக்கு நல்ல தோழியாக இருந்தாள். நீ சொல்றது சரிதான். ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் அவள் அந்த கார் மெக்கானிக்கை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தா. ஒரு நாள் அவர்கள் இருவரும் சினிமா பார்த்து விட்டு நைட்டு 11 மணிக்கு இந்த வழியாக தான் வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அவர்களை யாரோ சில பின்தொடர்வது போல் இருந்ததாம்.
இந்த காட்டினை நெருங்கியதும் உமாவின் தலையில் கட்டையால் அடித்தது போல் இருந்துச்சான். அவள் அங்கேயே மயங்கி விட்டாள். அந்த கார் மெக்கானிக் அவர்களை துரத்தி கொண்டு போனவன் தான். என்ன ஆனான்னு தெரியல, இது வரைக்கும் திரும்பியும் வரல. உமா மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்த பொழுது அவள் டாக்டர் உலகநாதன் கிளினிக்கில் இருந்தா. இந்த கோவிலில் இருந்த வயதான அம்மா தான் உமாவை இங்கு கொண்டு வந்து சேர்த்தாராம். உமா சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த வயதானவளிடம், என் பாபு எங்கே, அவரை நான் பார்க்கணும் என்றாள். அவன் பக்கத்துல தான் போயிருக்கான், இப்போ வந்துடுவான் என்றாள் அவள். அவர்கள் சொல்வதில் உமாவுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க பொய் சொல்றீங்க, அவனை அவங்க கொண்டுட்டாங்க, அவன் செத்துட்டான் என்று கத்தினாள். உடனே அருகில் இருந்த நர்ஸ் அவளை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் கையில் ஏறி கொண்டிருந்த சலீனை கயிட்டு வீசினாள். அந்த நர்ஸ் ஒரு ஊசியை எடுத்து உமாவின் கையில் போட்டாள். உமா, என்னுடைய பாபுவை நான் பார்க்கணும் என்று சொல்லி கொண்டே மயங்கினாள். நர்ஸ் வயதானவளை பார்த்து, இந்த பொண்ணுடைய உடல் மிகவும் மோசமாக இருக்கு, தலையில பலமா அடிபட்டு இருக்கு, இவங்களை கவனமா பார்த்துங்க, இவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா இவங்க உயிருக்கு ஆபத்து என்றாள். இவரோட ஹஸ்பண்ட் எங்க, அவரை ஃபர்ஸ்ட் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வாங்க, அப்பதான் இவங்க குயிக்கா குணமாவாங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் உலகநாதன் காபியன்கள் உள்ளே போனாள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த முதியல் பதறிக்கொண்டே நர்ஸ் நர்ஸ் என்று கத்தினாள். நர்ஸ் உள்ளே இருந்து ஓடி வந்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, ஹாஸ்பிட்டல் நினைச்சிங்களா இல்லை உங்க வீடு நினைச்சிங்களா? ஆமாம், இந்த பேஷண்ட் எங்க, இவங்களை உங்களை கவனமாக தானே பார்த்துக்க சொன்னேன், தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க? இல்லை நர்சம்மா, இவர் என் கையை கடித்து விட்டு ஓடிவிட்டாள், என்னால் வேகமாக நடப்பதே கடினம், என்னால் அவளை எப்படி பிடிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். வாட்ச்மேன் அவரை துரத்து கொண்டு போயிருக்கார். டாக்டர் வெளியே போயிட்டு வர்ற நேரம் அவர் வந்து பேஷண்ட் எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என்னோட வேலையே இப்போ போயிடும், வீட்டில் ஏற்கனவே கடன் பிரச்சனை, என்னோட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும், இதில் இந்த பிரச்சனை வேற, எனக்கு தலையே சுற்றுது, என் காலில் யார் முகத்தில் முழிச்சேன்னே தெரில, இதுக்கு காரணம் உங்களோட கேர்லெஸ் தான் என்று திட்ட ஆரம்பித்தாள். வாட்ச்மேன் ஓடி வந்து எல்லாம் கைமீறி போயிடுச்சு. அவள் அந்த காட்டு வழியை நோக்கி ஓடி மறைந்து விட்டாள். நான் அவளை அங்கு எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டேன், அவள் கிடைக்கவே இல்லை, எப்படி மாயமானாள் என்று தெரியல. அப்புறம் அவள் கணவனை தேடி கிடைக்காமல் பைத்தியமாயிட்டா. இந்த காட்டு வழியாக இரவு நேரங்களில் யாராவது வந்தால் என்னுடைய பாபு எங்க, அவனை நீதானே கொன்ன என்று அவர்களை கொல்ல ஆரம்பித்தாள். அதனால் யாரும் இந்த ஒத்தையடி பாதை வழியாக வரமாட்டார்கள், அதை மீறி வந்தால் அவர்களை அவள் கொன்று விடுவாள். இதை நீ சொன்னால் பயப்படுவன் தான் உங்ககிட்ட சொல்லாமல் இந்த வழியாக நான் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மணியின் சட்டையை யாரோ இழுத்து பிடிப்பது போல் தோன்றியது. மணி திடீரென்று திரும்பினான். அத்தியாயம் 4. அதே உருவம், நீண்ட தலைமுடி, உடம்பில் காயங்கள், கிழிந்த ஆடைகள், சுமார் 25 வயது மதிக்கலாம். மணியின் சட்டையை பிடித்தபடியே நின்றிருந்தாள். பயத்தில் மணி உடல் வேர்க்க தொடங்கியது. நடுங்கி அசையாமல் நின்றார். என் பாபு எங்க, அவனை நீதான கொன்ன என்று அவனின் கழுத்தை பிடித்தாள். அப்பொழுது ஒரு குரல், அவரை விட்டுடு, அவரை விட்டுடு என்று கருவமான ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் உமா கையை மெல்லமாக எடுத்தாள். அவளின் உடல் பதட்டமானது. பின்னோக்கி நகர ஆரம்பித்தாள். அரிக்கன் லைட்டை கையில் ஏந்தியபடி அங்கு வந்தாள் அந்த முதியவள். நான் கிளினிக் போகாமலே இந்த காட்டிலே எனக்கு குழந்தை பிறந்திடும் போல என்று அழத் தொடங்கினாள் சத்யா. வள்ளியும் சம்பந்தியம்மாவும் கிளினிக் கேட்டினை நெருங்கினார்கள். ஜேரியில் உட்கார்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்த வாட்ச்மேனை எழுப்பி, ஐயா கதவை திறங்கள், நாங்கள் சத்யாவை பார்க்க வந்திருக்கோம் என்றாள் வள்ளி. யாருமா நீங்க? சத்யாவா? அந்த நேம்ல எந்த பேஷண்ட்டும் இங்கே இல்லையே. சரஸ் ஐயா, நல்லா பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாசமா இருந்த என்னுடைய மருமகள் இங்கே தான் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஏமா, அப்படி யாரும் இல்லை, வெளில போங்கம்மா, யாராக இருந்தாலும் காலையில் வந்து பார்த்துங்க, இப்போ கிளம்புங்க என்றான் வாட்ச்மேன். இன்னும் வரலன்னா எங்கே போயிருப்பாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, இவர் வேற உள்ள விட மாட்டாரு, நான் இப்போ என்ன செய்வேன்? உமாவின் மனநிலை நார்மலாகிற ஒரே குரல் அந்த வயதான அம்மா தான். உமாவின் உயிரை காப்பாற்றியால் அந்த முதியவளை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாள். உமா புதருக்குள் ஓடி போய் மறந்தாள். அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்க வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்றாள் முதியவள். பின்பு அவர்கள் மூவரும் காட்டினை தொடர்ந்து மெயின் ரோட்டை அடைந்தார்கள். அங்கு வள்ளியும் சரசும் வாட்ச்மேனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் எவ்வளோ நேரம் சொல்றது, சத்யா என்ற பேர்ல யாருமே இங்க வரல, சொன்னா புரிஞ்சுக்குங்க. மணி, அங்க பாரு, உன்னுடைய சம்சாரமும் சம்பந்தியம்மாவும் அங்க நிக்கிறாங்க என்று கேட்டை நெருங்கினார்கள். வள்ளி ஓடி வந்து, நீங்க எங்கெங்க போனீங்க, வாட்ச்மேன் எங்களை உள்ள விட மாட்டாரு. சரி, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, சத்யா உடனே அட்மிட் பண்ணணும் என்று நகர்ந்தான் சுப்பிரமன். சத்யாவை பிரசவ வார்டுக்குள் கொண்டு சென்றனர். அங்கு சென்றதும் பயத்தில் சத்யா மயங்கினாள். டாக்டர் சத்யாவின் விவரங்கள் முழுவதும் கேட்டுக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து உலகநாதன் பிரசவ வார்டுக்குள் விட்டு வெளியே வந்தார். மணி, வள்ளி எல்லோரும் டாக்டரிடம் ஓடி வந்து, என்னுடைய மகள் எப்படி இருக்கா, குழந்தை பிறந்துட்டா டாக்டர், குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டனர். கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க, பேஷண்ட் ரொம்பவும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்படின்னா என்ன டாக்டர், நீங்க என்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர், கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க.
என்ன சொல்ல வந்தேன்னா, குழந்தையோட தலை வெளியே வராமல் காலு தான் வெளியே தெரியுது. ஏதாவது ஒரு உசுரை தான் எங்களால் காப்பாற்ற முடியும். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? என் பிள்ளையோட உசுரை எப்படியாவது காப்பாற்றுங்க. உங்களை தான் நாங்கள் தெய்வம் மாதிரி நம்பியிருக்கோம். அத்தியாயம் 5. சரசு உடனே முன்னே வந்து, டாக்டர், எங்கள் ஊரில் நான் நிறைய பேருக்கு பிரசவம் பார்த்துருக்க அனுபவம் எனக்கு இருக்குது. நான் வேணா குழந்தைய வெளியே எடுக்கட்டுமா? அதற்கு உடனே நரசி, என்ன விளையாடுறீங்களா? டாக்டர் ஒரு உசுரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண முடியும்? டாக்டர் சிறிது யோசனை செய்தார். குழந்தையை மட்டும் எப்படியாவது உசுரோடு எடுங்க, நான் குழந்தையை காப்பாற்றிடுறேன் என்றார். ஏன்னா நான் பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது ஒரு வயதான அம்மா தான். சரசு பிரசவ வார்டுக்கு உள்ளே சென்றாள். அவள் வெளியே வந்த கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தபடி மெல்லமாக இழுத்தாள். குழந்தை மெல்ல மெல்ல அவளின் கையில் வர தொடங்கியது. அம்மா காமாட்சி, நீ தான் என் பிள்ளையை காப்பாற்றணும் என்று வேகமாக இழுத்தாள். குழந்தை முழுமையாக வெளியே வந்தது. அலறல் சத்தத்துடன் சத்யாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. டாக்டர் பெருமிச்சு விட்டார். இனி எந்த பயமும் இல்லை, தாயும் சேயும் நலம் என்றார். சரசு உச்சகட்ட சந்தோஷத்தில் குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தினாள். பின்பு டாக்டர் அனுமதியுடன் குழந்தையை பார்க்க ஆர்வமாக காத்திருந்த வள்ளிமணியிடம் கொண்டு சென்றாள். வள்ளி குழந்தையை வாங்கி பெண் குழந்தை என்று உதட்டை பிதுக்கினாள். பின்பு என் வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியை வந்துட்டா என்று சமாதானப்படுத்தி கொண்டாள். சரி, இங்க பாருங்க, பொழுது விடிய தொடங்கிட்டு உங்க எல்லோருக்கும் நான் ஏதாவது டீ வாங்கிட்டு வரேன் என்று சொல்லியபடி பழனி கிளம்பினான். பொழுது விடிந்ததும் குழந்தை பிறந்த விஷயம் கேட்டு சத்யாவின் கணவன் குணா அங்கே வந்தார். சத்யாவின் குழந்தையும் தன் கண்கள் கலங்கியபடி பார்த்து கொண்டு நின்றார். பின்பு சத்யாவின் நெற்றியில் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு முத்தம் கொடுத்தார். தன் 2 கைகளால் குழந்தையை தூக்கி, இங்க பாரு தங்கம், உன்னுடைய அப்பா வந்திருக்கேன், இங்க பாருமா என்று கொஞ்சினார். அந்த குழந்தைக்கு அபி என்று பெயர் வைத்தனர். அவள் அன்பானவள், ரொம்பவும் சுட்டித்தனம், தேவைகளுக்கு மட்டும் கோபப்படுபவள், ஆனால் அமைதியானவள். அவள் வளரத் தொடங்கினாள். பள்ளி கல்லூரி எல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது அவள் வேலைக்கு போக விரும்பினாள். வீட்டில் சத்யாவையும் குணாவையும் சமாதானப்படுத்திவிட்டு எப்படியோ மெட்ராஸுக்கு வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் கேஷியர் வேலையில் சேர்ந்தாள். எல்லாம் நல்லா தான் போய் கொண்டிருந்தது. அபி ஆஃபீஸ் வேலையை முடித்துவிட்டு ரூமுக்கு டயர்டாக வந்து சோபாவில் உட்கார்ந்தாள். அப்போது அவளின் செல்ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. மறுமுனையில் அவளின் அம்மா, உனக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், நாளை மறுநாள் உனக்கு நிச்சயதார்த்தம், நீ உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீடு வந்து சேரு என்றாள் சத்யா. என்னம்மா சொல்கிறீங்க? என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? நான் இப்போ தான் ஒர்க்கில் பெஸ்ட்டு கொடுத்து போஸ்டிங் வாங்க போகிறேன். அதுக்குள்ளே நீ இப்படி சொன்னால் என்னால் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. நீ ஃபோனை வை என்று கோபத்துடன் ஃபோனை வைத்தாள் அபி. மீண்டும் டயல் செய்தா சத்யா. இங்கே பாரு அபி, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. ஒவ்வொரு நாளும் எங்கள் மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நானும் உங்கள் அப்பாவும் கடைசி காலத்தில் கஞ்சியோ கூடோ குடிச்சிக்கிட்டு எங்கள் காலத்தை ஓட்டிடுறோம். நான் தலைவர்கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ளை பெயர் சுதன். பையன் ரொம்ப நல்லவன், குடிகிடின்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, வெளியூரில் வேலை பார்க்குறாராம், கை நிறைய சம்பளம். அவருக்கு ஒரு அக்காவும் அம்மாவும் மட்டும்தான். அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதான். அவளுக்கு ஒரு வயதில் ஒரு பையன் இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல குடும்பம்தான். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ என்றாள் சத்யா. மாப்பிள்ளை ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நீ பார்த்துட்டு உன்னோட முடிவை சொல்லு. அப்புறம் நைட்டே பஸ் பிடிச்சி ஊருக்கு வர்ற வேலையை பாரு. இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் என்றாள் சத்யா. அபி, எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தெரியா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து நுழைந்தாள் அனு. அனுவும் அபியும் ரூம்மேட். ஏன்டி இப்படி பித்து பிடிச்சது போல் உட்காந்துருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை உங்கள் மேனேஜர் தான் மண்டையை போட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? அபி நடந்ததை தன் நெருங்கிய தோழியான அணுவிடம் கூறினாள். அதற்கு அணு, கல்யாணம் தானே, பண்ணிக்க வேண்டியது தானே, இதுக்கு ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற? இப்படி மட்டும் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே நான் எங்கள் வீட்டில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு, உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா? நான் இன்னும் அவருடைய ஃபோட்டோவையே பார்க்கலையே. முதல்ல உன்னோட ஃபோனை கொடு. உன்னை கட்டிக்க போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். ஃபோட்டோவை பார்த்ததும் அணு சற்று நேரம் மெய்மறந்து அப்படியே நின்றாள். அத்தியாயம் 6. ஏய், மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காருடி, உனக்கு வேண்டான்னா சொல்லு, நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னோட ஆளு பிரசாந்தை நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். சரின்னு சொல்லுடி என்று சொன்னதும் அபிக்கு ஃபோட்டோவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவளிடம் வந்து முட்டியது. உடனே அபி வெக்கப்பட்டு, போடி உனக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஃபோனை பிடுங்கி ஃபோட்டோவை பார்த்தாள். அதில் அணுவும் அபியும் ஒன்றாக சேர்ந்திருந்த ஃபோட்டோ தான் இருந்தது. ஏய் உன்னை என்று அணுவை துரத்த ஆரம்பித்தாள். அப்புறம் மாப்பிள்ளை ஃபோட்டோவை அபி பார்த்ததும் ஓகே தான், ஆனால் என்னடி மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்னடி ஆனா உன்னு இருக்கிற? இல்லடி, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதுதான் விஷயமா? யூ டோன்ட் வரி என்று சொல்லிவிட்டு அபியின் ஃபோனை எடுத்து சுதனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பித்தாள். ஹலோ, நான் அனு பேசுகிறேன். சுதன் இருக்காரா? சொல்லுங்க. நான் சுதன் தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? அனு. இந்த பேரில் யாரையும் எனக்கு தெரியாதே.
என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் அபியின் உயிர் தோழி. நான் அவளின் ரூம்மேட். அபி உங்களிடம் பேசணும்னு சொன்னா என்று சொல்லிவிட்டு உடனே அபியிடம் போனை கொடுத்தாள். அபி தயக்கத்துடன் போனை வாங்கி ஹலோ என்றாள். சுதனும் ஹாய், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா என்று அவளிடம் மெல்லிய குரலில் கேட்டான். என்னுடைய போட்டோவை பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அபி சத்தம் வெளியே கேட்காதபடி ஆம் என்றாள். அப்புறம் நீண்ட நாள் பழகியது போல் பேச ஆரம்பித்தார்கள். 2 நாட்களில் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்தது. 1 மாதங்களில் கல்யாணம் என்றும் முடிவு செய்தன. அதற்கு ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. கல்யாண பத்திரிகை அபியின் வீட்டிற்கு அச்சிட்டு வந்தது. குணா முதலில் குலதெய்வ கோயிலுக்கு தான் வைக்கணும் என்றார். நம்ம போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உங்கள் தாத்தா பாட்டியையும் பார்த்துட்டு வரலாம் என்றார். சரிப்பா, நம்ம போகலாம். அப்படியே என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு கொஞ்சம் பேருக்கு இவளுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ஓகே, 10 மினிட்ஸில் நான் இப்போ ரெடியாகி வந்துடுறேன் என்று அவளின் ரூமுக்குள் சென்று கதவை மூடினாள். கொஞ்ச நேரம் கழித்து நான் ரெடி என்று குரல் கொடுத்தாள். நாங்களும் ரெடி, நீங்கள் எல்லாரும் காரில் போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் பைக்கில் வந்துடுறேன், ஓகேவா? சரிங்க என்று சொல்லிவிட்டு சத்யாவும் அபியும் காரில் ஏறி சென்றன. அபி ஹெட்ஃபோனை காதில் போட்டு சாங்கு கேட்டுக்கொண்டே இயற்கைகளை ரசித்து வந்தாள். ஏய் அபி, மாப்பிள்ளையை நம்ம ஊர் குலதெய்வ கோயிலுக்கு வர சொன்னியா? அவரும் வந்தால் நல்லா இருக்கும். இல்லைம்மா, நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இன்விடேஷன் வைக்க போகணுமா? சரி பரவாயில்ல விடு, கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல. கார் வேகமாக அந்த கிராமத்தை நோக்கி சென்றது. அப்பொழுது திடீரென ஒரு சத்தம், வெடி வெடித்தது போல் இருந்தது. கார் சற்றென்று நின்றது. என்னாச்சு அண்ணா? டயர் வெடிச்சிட்டு போலம்மா. ஆமாம், இப்படி நல்ல காரியத்துக்கு போகிறப்ப தான் இந்த டயர் வெடிக்கணுமா? விளங்கிடும் என்று முணுவினாள் சத்யா. அண்ணா, இங்கே பஞ்சர் ஓட்டுற கடை கூட பக்கத்தில் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? டிக்கியில் பஞ்சர் ஓட்டுற ஜாமான் எல்லாம் அப்பா வச்சிருப்பாரு, அதை எடுத்து சீக்கிரமாக பஞ்சர் போடுங்க அங்கிள் என்றாள் அபி. பாப்பா, எனக்கு பஞ்சர் ஓட்ட தெரியாது. சத்யா கோபமாக. உங்களுக்கு வேற என்னதான் தெரியும்? உருப்படியாக ஒரு வேலையும் செய்யாதீங்கள் என்றாள். அப்பாவுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேளு. ஃபோன் எடுத்துக்கொண்டு கோவிலில் இருக்கும் ஆற்றங்கரைக்கு ஓரமாய் சென்றாள். ஐயோ, அப்பாவோட ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது அம்மா கிட்ட சொன்னால் கோவத்தில் அந்த டிரைவர் அங்களை தான் திட்டுவாங்க. பாவம் அவர். வேண்டாம், நான் தான் ஏதாவது பண்ணணும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ ஒருவர், அவருக்கு வயது 50 மதிக்கலாம், அந்த ஆளு ஆற்றங்கரையை நோக்கி சென்றான். அவனை பின்தொடர்ந்தாள் அபி. அவன் பார்க்கவே பயங்கரமாயிருந்தான். நீண்ட நாள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தவன் போல் இருந்தான். அவன் ஆற்று நீரை கண்டதும் ஓடிப்போய் தனது 2 கைகளை கூப்பி தண்ணீரை அள்ளி குடித்தான். அப்பொழுது தண்ணீரில் தன் பின்னால் நின்ற அபியின் நிழலை பார்த்தான். தன்னுடைய அதட்டலான குரலில் கேட்டான், யாரு நீ? இங்கே என்ன பண்ற? அபி பாய்ந்து போய் அம்மா என்று அலறிக்கொண்டே ஓடினாள். அலறல் சத்தம் கேட்டு சத்யாவும் டிரைவரும் அங்கே ஓடி வந்தன. ஏண்டி இப்படி கத்துற என்று பதற்றத்துடன் கேட்டாள் சத்யா. அம்மா அங்க, அம்மா அங்க. அங்கே என்ன சொல்லுடி? அங்கே யாரோ இருக்காங்க. அங்கேயா? ஆம், அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலேடி. டிரைவர் ஓடி போய் பார்த்தான். அந்த ஆள் அங்கே பார்ப்பவரின் கண்களை பறிக்கும் வண்ணம் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருந்த நாவற் பழங்களை பறித்து கொண்டிருந்தான். டிரைவரை பார்த்ததும் கீழே இறங்கி வந்தான். யார் நீங்கள் எல்லோரும் ஏன் என்னை பின்தொடரீர்கள் என்று கேட்டான். டிரைவர், நீதான் எங்கள் பாப்பாவை மிரட்டினியா? நான் யாரையும் மிரட்டவில்லை. அவள் யாருன்னு கேட்டேன். அவ தான் பயந்து ஓடி போயிட்டா என்று திமிராக பதில் சொன்னான். சத்யாவிற்கு அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஆனால் யார் அவன் என்று மட்டுப்படவில்லை. இங்கிருந்து போறீங்களா இல்லையா என்று மிரட்டினான். டிரைவர், எங்களுக்கு போகணும்னு ஆசைதான். நாங்கள் வந்த காரு பஞ்சர், அதனால் தான் உன்ன மாதிரி உள்ள ஆளை சந்திக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. நீங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு தான் வந்து சேர்ந்திருக்கீங்க என்று சிரித்தான் அந்த முரடன். என்ன உளர்ற? முதல்ல இந்த சிரிப்பை நிறுத்திவிட்டு விஷயத்த சொல்லு. நீ கொள்ளைக்காரன் தானே? உன்னை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்தது. போது நிறுத்து. உனக்கு கார் பஞ்சர் ஒட்டணுமா என்ன? ஆம். அப்போ பேசாமல் என் கூட வா. எங்கே உங்களுடைய காரு? அதோ அங்கே இருக்கு. மூவரும் அமைதியாக அந்த முரடனை கூட்டிக் கொண்டு கார் நிற்கும் இடத்திற்கு சென்றனர். உனக்கு பஞ்சர் போட தெரியுமா? தெரியாமையா? ஐ ஆம் பேசிக்கலி கார் மெக்கானிக். நீயா? ஆமாம். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் டிரைவர் மாதிரி தெரியலை. நாங்கள் நம்பலை, அது போல தான் இதுவும். நீ எங்கே கற்றுக்கிட்ட? உன்னோட மாமியார் வீட்டில். வாய் பேசாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணிடாமடையா? உன்னை யார் வேலைக்கு வச்சது? யோ, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரியா. ஏற்கனவே அம்மா என் மேலே கோவத்தில் இருக்காங்க. பின்பு அவன் பஞ்சரொட்ட ஆரம்பித்தான். மிகவும் வேகமாக வேலை பார்த்து வேலையை முடித்து விட்டான். வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ சீக்கிரமாவா? ஆம். இனிமையாவது இவங்களை பத்திரமா கொண்டு போ. அது எனக்கு தெரியும். சத்யா 100 ரூபாய் காசை எடுத்து கொடுத்தாள். அவன் அந்த பணத்தை தன் வலது கையை நீட்டி வாங்கினான்.
அப்பொழுது அவன் கையில் உமா என்று பச்சை குத்தப்பட்டிருந்தது. சத்யாவிற்கு எல்லாம் புரிந்தது. இவர் அந்த கார் மெக்கானிக் தான். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பாபு. பாபுவா? ஆமாம். உமா உங்கள் மனைவி தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? உமாவும் நானும் பள்ளி பருவத்தில் ஒன்றாக படித்தோம். நீங்கள் இறந்து விட்டதாக உமா சொன்னாள். இல்லை, நான் செய்யாத தப்புக்கு 25 வருடங்களாக தண்டனை அனுபவித்துவிட்டு இன்று காலையில் தான் ஜெயிலில் இருந்து வர்றேன். வரும்பொழுதே நாவற்பழத்தை பார்த்தேன். உமாவுக்கு பிடிக்கும்னு பறித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் நீங்கள் என்னை பார்த்தீங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் அந்த ரவுடிங்களை துரத்தி கொண்டு போனேன். அப்பொழுது அதே வழியாக வந்த ஒருவர் அவர்களை பிடிக்க உதவி செய்தார். அவன்களில் ஒருவன் அவரை கத்தியால் குத்திவிட்டு ஓடினான். நான் அவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த கத்தியை பிடுங்கினேன். அதில் அவன் இறந்து விட்டான். அப்புறம் போலீஸ் என்னை கைது செய்தது. 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. நான் நிரபராதி என்று எவ்வளோ முயற்சி செய்தேன். ஆனால் பயன் ஒன்றுமில்லை. ஆமாம், என்னுடைய உமா எங்க? அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சத்யா உமாவின் மனநிலை பற்றியும் அவளை ஒரு முதியவள் தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றும் சொன்னாள். நாங்கள் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே தான் அந்த வயதான அம்மா இருக்காங்க. அங்கே போனால் உமாவை பற்றி விவரம் கிடைக்கும் என்றாள் சத்யா. அங்கே போனால் உமாவை பற்றி எல்லா விவரமும் கிடைக்கும் என்றாள் சத்யா. என்று சொல்லிவிட்டு பாபு காரில் ஏறினான். கார் வேகமாக போய் கோவிலின் வாசலில் நின்றது. அங்கு அந்த வயதான அம்மாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அம்மா இங்க பாருங்க, உமா எங்க? அவளை நான் பார்க்கணும். நான் அவனுடைய கணவன் பாபு வந்திருக்கேன். கண் திறந்து பாருங்கள் என்றான் அவன். அந்த வயதானவள் மெல்லமாக தன் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். நீ வந்துட்டியாப்பா? நீ ஒரு நாள் என்னை தேடி வருவன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான்ப்பா இந்த உசுரை கையில் பிடிச்சி வச்சிருக்கேன். அவள் இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு. பகல் முழுவதும் அங்கே தான் இருப்பா. சூரிய மறையிற நேரத்தில் அந்த ஒத்தேடி பாதையில் இருக்கிற காட்டுக்குள் ஓடி போய் மறந்துடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இறந்து விட்டாள் அந்த முதியவள். அந்த முதியவளை கோவில் நிர்வாகியிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லோரும் உமாவை தேடி சென்றனர். அவர்கள் வருவதை தூரத்தில் கண்ட உமா பயந்து போய் ஓட முயன்றாள். அப்பொழுது மரத்தின் வேர் தடுக்கி ஆலமரத்தின் மேல் மோதி கீழே விழுந்து மயங்கினாள். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பாபு ஓடி போய் உமாவை தூக்கி கொண்டு ஜிஹெச்சில் சேர்த்தான். உமா 2 நாட்கள் அப்சர்வேஷனில் வைக்கப்பட்டாள். பின்பு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டாள். டாக்டர், இப்போ உமா எப்படி இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். சத்யா, சரி அண்ணா, எங்களுக்கு டைம் ஆச்சு. இன்னும் நிறைய பேருக்கு வேற பத்திரிக்கை வைக்கணும். நாங்கள் கிளம்புறோம். நீங்களும் உமாவும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். என்னம்மா சொல்கிற? இவளை இந்த நிலைமையில் நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும்? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணா, நான் டாக்டர்கிட்ட விசாரிச்சிட்டேன். அவளுக்கு எல்லாம் நார்மல் ஆயிட்டான். அவள் குணமாயிட்டான்னு சொன்னார். அப்புறம் அவளை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போனால் மனநிலை கொஞ்சம் மாறும்னு சொன்னார். அதனால் நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவர்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே உமா கண் விழித்தாள். பாபு அவளின் கையை பிடித்து கொண்டே அமர்ந்திருந்தான். பாபு, நீ வந்துட்டியா என்று அவனை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அழாதடி, நான் தான் வந்துட்டேன்ல. நீங்கள் எங்கெங்கே போனீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீங்கள் இறந்து போயிட்டதாக நினச்சிட்டேன். சரி, அதை விடு. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடு, சரியா? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நீ எதையும் போட்டும் குழப்பிக்காத. டாக்டர் நல்லா உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரிடா புருஷா என்று வெக்கப்பட்டு சிரித்தாள் உமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். உன்னுடைய தோழி சத்யாவின் மகளுக்கு இன்னும் 2 நாட்களில் கல்யாணமாம். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கா. சந்தோஷமான செய்தி தான். ஆனா என்ன? நம்மளுக்கும் அந்த இரவு மட்டும் வராமல் இருந்திருந்தா நம்மளுக்கும் கல்யாண வயசில் ஒரு பிள்ளையோ பொண்ணோ இருந்திருக்கும்ல. இங்கே பாருமா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். இப்போது அதை யோசிச்சு பயன் ஒன்றுமில்லை. இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம். நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பாபு. சிறிது நேரம் கழித்து சாப்பிட பழங்களும் அப்புறம் அவளுக்கு 2 சேலைகளும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். உமா சேலையை ஆசையாக வாங்கி பார்த்தாள். இவ்வளவும் வாங்க உங்கள்கிட்ட ஏதுங்க காசு? நான் ஜெயிலில் வேலை செஞ்சேன். அதற்கு எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த காசு தான் என்றான். திடீரென நர்ஸு கதவை திறந்து உள்ளே வந்தாள். உமா, இப்போ எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் ஓகே தானே? நான் நல்லா தான் இருக்கேன் சிஸ்டர். ஓகே, ஆனால் தலையை மட்டும் லைட்டாக வலிக்குது. நீங்கள் நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். பாபு, நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெளியே வாரீங்களா? தனியாக பேசணும். பாபு, இவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏற்கனவே 2 தடவை தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இவளுக்கு அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது சொன்னால் இவளோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். புரிஞ்சுதா? சிஸ்டர், பேலன்ஸ் பீஸ் அமௌண்ட்டை கொஞ்சம் முடிச்சிடுங்க. மறுநாள் பொழுது விடிந்தது.
உமா டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தாள். எல்லாம் அவளுக்கு புதுமையாக இருந்தது. நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே. உன்னுடைய தோழி சத்யா வீட்டிற்கு தான். நான் வரலங்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் நீ வரலை? இல்லை, தலையில் கட்டு போட்டு இருக்குல்ல, எல்லாம் என்னையே வேடிக்கையாக பார்ப்பாங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? இருவரும் சத்யாவின் வீட்டிற்கு சென்றனர். எல்லோரும் கல்யாண மண்டபத்திற்கு செல்வதற்காக தயாராக இருந்தனர். உமாவை கண்டதும் சத்யா ஓடி வந்து அணைத்து கொண்டாள். சரி, எல்லோரும் வாங்க, மண்டபத்திற்கு போகலாம். உன்னுடைய பொண்ணு எங்க சத்யா? அவளை நான் பார்க்கணும். அவள் காலையிலே மண்டபத்திற்கு போயிட்டா. நீ தான் மண்டபத்துக்கு வருவில்லை, அங்கே பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு வேனில் ஏறினாள் சத்யா. வேன் மண்டபத்திற்குள்ளே சென்றது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பொண்ணு வீட்டுக்காரர்களை வாங்க வாங்க என்று வரவிட்டன. பின்பு சத்யா கல்யாண வேலையில் பிஸியாக இருந்தாள். கல்யாண மண்டபத்திற்கு வந்த ஒருவர் உமாவை குறுகுறு என்று பார்த்தார். அவர் தன் மனைவியிடம் இவ அவதானே என்றார். யாருங்க அவ? அதான் அந்த ஒத்தையடி பாதையில் இருந்து கொண்டு ஊரே நடுங்க வச்சாலே அவதான். ஆமாம், இவ அந்த பொம்பளையே தான். அங்கே பைத்திய மாதிரி நடித்து எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு இங்கே வந்து நல்லவ மாதிரி வேஷம் போடுறா. இவளை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமாம், எவ்வளோ அப்பாவிங்க உசுரை எடுத்துட்டா. இரு, நான் இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணுறேன் என்று தன்னுடைய ஃபோனை எடுத்து 100க்கு கால் பண்ணி நடந்ததை கூறினான். மறுமுனையில் காவல் அதிகாரி, சரி, அவளை தப்பிக்க விடாதீங்க, நாங்கள் இப்போவே அங்கே வர்றோம். அபி கல்யாண அலங்காரத்தில் தேவதையை போல் காட்சியளித்தாள். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று ஐயர் சொல்ல அபி சுதனின் அருகில் வந்து அமர்ந்தாள். பின்பு அவர்கள் மாலையை மாற்றிக்கொண்டனர். எல்லோருக்கும் அச்சதை கொடுக்கப்பட்டது. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று மங்கள இசை ஒலிக்க சுதன் தாலியை அபியின் கழுத்தில் கட்டப்போனான். அப்பொழுது நிறுத்துங்கள் என்று தன்னுடைய துப்பாக்கியால் மேலே சுட்டார் அந்த காவல் அதிகாரி. கான்ஸ்டபிள், புடிங்க அவளை என்றால் காவல் அதிகாரி. அவர்கள் உமாவை கைது செய்தனர். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இவ ஒரு கொலையாளி, அதான் இப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதாயிட்டு. பாபு உடனே, உமா சுயநினைவோடு எந்த கொலையும் பண்ணலை சார், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க ப்ளீஸ் சார் என்று கதறினான். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், இவளை எடுத்துட்டு வாங்க என்றார். உமா கைது செய்து கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டாள். பாபு ஒரு வக்கீலை ஏற்பாடு செய்தான். அவர் உமா மனநிலை சரியில்லாதவள் என்று மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் போதும், உமாவை ஈஸியாக வெளில கொண்டு வந்துடலாம் என்றார். பாபு ஹாஸ்பிட்டல் சென்று ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைத்தான். பின்பு உமா இந்த கொலைகளை எல்லாம் சுயநினைவும் இல்லாமல் செய்ததால் அவளுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 10 நாட்கள் காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபதாரமும் விதிக்கப்பட்டது. அபியும் சுதனும் திருமணம் முடித்துவிட்டு தேனிலவிற்கு ஊட்டிக்கு சென்றனர். சத்யாவும் குணாவும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். பாபு சிறை சென்ற தன்னுடைய காதல் மனைவியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவளின் விடுதலைக்காக. தொடரும்.